நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பயங்கர பரபரப்பா நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. சோழன் மனோகர் கூட விட்ட சவாலுக்காக நிலாவுக்கு தெரியாமையே வாடகைக்கு வீடு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. சோழனும் நிலாவும் தனி கொடுத்தனம் போறதுக்காக பார்த்த வீட்டுக்கு நிலா போவாங்களா மாட்டாங்களாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் அவரோட ஓனர் கிட்ட 2 லட்ச ரூபா காசு கேட்குறாரு. அந்த கேட்டதுக்கு அப்புறம் அவரு செம ஷாக்கா வராருங்க. டேய் சோழா, எதுக்குடா உனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருங்க. அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, வீட்டில் டிவி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாரும் டிவி வாங்குறதுக்காக ஒன்றா கிளம்பி போறப்ப எங்க அப்பா வாங்கி வச்ச கடங்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே. டிவி வாங்குற பிளான் கேன்சல் ஆனதுனால நிலா எங்க அப்பா மேல செம கோவத்துல இருந்தா. இதுக்கு இடையில நிலாவோட அப்பா திடீர்னு வீட்டுக்கு வேற வந்திருந்தாரு. நிலாவும் எங்க அப்பாவும் பேசிக்காததை பார்த்து அவர் எங்க அப்பா கிட்ட தனியா போய் எதனால நிலாவும் நீங்களும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அவர் கேட்டதுனால எங்க அப்பாவும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சு வச்சுட்டாரு. நிலாவோட அப்பா என்னை தனியா கூப்பிட்டு, என் பொண்ணு எவ்வளவு வசதியா வளர்ந்த பொண்ணு, ஒரு டிவி வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, உங்க வீடு பொண்ணு வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத வீடு, என் பொண்ணு நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்படின்னு சோழன் ஒரு ஓனர்கிட்ட சொல்றாருங்க. ஓனரும், ஆமாண்டா கரெக்ட் தானடா அவர் சொல்றதும், அவரு திருவண்ணாமலையில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, அப்பேற்பட்ட பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணை நீ அழைச்சிட்டு வந்துட்ட, அவருக்கு நம்ம வீடெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா, அப்படி வசதியா வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து கஷ்டப்படுது அவருக்கு பார்க்க சங்கடமா தானே இருக்கும், அவர் கரெக்டா தானடா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாருங்க. அதுக்கு சோழனும், ஆமாண்ணே அவர் ரொம்ப கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, நான் அவரை எதுவும் தப்பு சொல்லல, அவ்வளோ வசதியா வளர்த்த பொண்ணு இப்படி ஒரு ஓட்டு வீட்டில் பார்க்கறதுக்கு அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அவரு ரொம்ப பேசிட்டாருண்ணே, அதுக்காக தான் நான் அவர்கிட்ட ஒரு சவால் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சோழனோட ஓனரு, சவாலா, நீ என்னடா சோழ சவால் விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு என்கிட்ட, நான் சென்னையில ஒரு ஃபிளாட் வாங்கி தரேன், நீயும் நிலாவும் போயிட்டாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாருண்ணே. ஒரு வாங்கி கொடுத்த இடத்துல போயிட்டு நான் இருந்தா எனக்கு என்னென்ன மரியாதை இருக்கும், அதான் நானே ஒரு ஃபிளாட் வாடகைக்கு எடுத்து அங்கே குடிபெயரலான்னு இருக்கானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. டேய் சோழா, ஃப்ளாட்டுக்கெல்லாம் வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்டா, மாசம் மாசம் கொடுக்குற மாதிரி இருக்கும், உன்னால அது முடியுமாடா, சவால் விட்டதெல்லாம் சரி, நீ இருக்க நிலைமைக்கு இப்போ போயிட்டு அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு போய் அப்படி வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன்னா மாசம் மாசம் வாடகைக்கே காசு போயிருமேடா, அந்த பொண்ணை அப்புறம் அங்கே அழைச்சிட்டு போய் கஷ்டப்படுத்திடாதடா அப்படின்னு சோழனோட ஓனர் சொல்றாருங்க. அண்ணே, அதெல்லாம் அப்படி விட்டுற மாட்டேனே, பக்கத்துலேயே ஒரு நல்ல வீடா பார்த்துட்டேனே, மாசம் 20,000 வாடகை, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்கண்ணே, அதுதானே உன்கிட்ட 2 லட்ச ரூபா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீ சோழன் சொல்றாருங்க. டேய் சோழா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறியோன்னு தோணுது, ஓனரா இருக்க நானே 15,000 தாண்டா வாடகைக்கு இருக்கேன், அவசரப்பட்டு 20,000க்குலாம் போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா சோழா, வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் போய் வாடகை கொடுக்கலான்னு பாக்குறியா, இது வேணாண்டா சோழா, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சொல்றாருங்க. அண்ணே, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேனே, எனக்கு அட்வான்ஸ் பணம் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. டேய் சோழா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்திடா சோழா, எப்படா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சொல்றாருங்க. அண்ணே, என்னைய நம்பி கொடுக்க மாட்டியாண்ணே, உனக்கு நான் எப்படியோ திருப்பி கொடுத்துருவேன்னு, என்னைய வேற யார்கிட்டனே போய் கேட்க சொல்ற, எனக்கு யாருன்னே பணம் கொடுப்பா, எப்படியாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போயே ஆகணும்னு, இல்லைன்னா நிலா அப்பா முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிரும், அந்த ஃபிளாட்டுக்கு எப்படியாவது போய் நிலாவோட அப்பா அம்மா 2 பேரையும் பால் காய்ச்சறதுக்கு கூப்பிடணும்னு, அப்பதான் அவருக்கு செருப்படியா இருக்கும், என்னாலையும் நிலாவை வசதியா பாத்துக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியணும்னு அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. டேய் சோழா, நீ ஏன்டா இப்படி பண்ற, ஏதாவது சொல்லி ஏன்டா இப்படி மைண்டை மாத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சொல்றாருங்க. அண்ணே, இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுனே, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பணத்தை பத்தி பேசவே மாட்டேன், இந்த பணத்தையும் நான் எப்படியாவது உனக்கு சீக்கிரமே திருப்பி கொடுத்துருவேனே அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. சோழன் ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்கதை பார்த்து சோழனோட ஓனர் சரின்னு சொல்லி 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாருங்க. சோழன் செம்ம ஹாப்பியா ஆகுறாரு. சோழன் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த பிளாட்டோட ஹவுஸ் ஓனர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸா பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாருங்க. சோழன் வீடு பார்த்துருக்கேங்கிற விஷயத்த கடைசி வரையும் சொல்லாம தாங்க இருக்காரு. வீட்டுக்கு பாண்டியன் வந்த பிறகு பாண்டியனை கூப்பிட்டு, டேய் பாண்டியா, பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா, அந்த ஹவுஸ் ஓனருக்கும் டோக்கன் அட்வான்ஸா பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பாண்டியன்கிட்ட சொல்றாருங்க. பாண்டியன் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, டேய் சோழா, அவ்வளோ பெரிய அமௌண்ட் எந்த இழிச்சவாடா உனக்கு முதல்ல கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. டேய் பாண்டி, இன்னும் நக்கல் பண்றியா, எங்க ஓனர் தாண்டா கொடுத்தாரு, எப்படியாவது சீக்கிரம் திருப்பி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன், அதுதான் கொடுத்த கையோட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நேரா டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க.
ஏய் சோழா, மாசம் 20,000 வாடகை பார்த்து இருந்துக்கடா. எனக்கு என்னமோ அது சரி வர்ற மாதிரி தெரியல. ஆனா நீ எப்படின்னு பாத்துக்கோ. இதெல்லாம் சரி, முதல்ல வீடு எடுத்த விஷயத்த அன்னைக்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. அதுதான்டா இல்ல. அவகிட்ட இப்ப சொல்ல வேணாம், நாளைக்கு அழைச்சிட்டு போயிட்டு நேர்லயே காட்டலான்னு இருக்கேன். அப்படியே சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. சரி என்னமோ பண்ணு, பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு உள்ள போயிடாருங்க. நைட்டு எல்லாம் தூங்க போயிடுறாங்க. சோழன் சேரன் கிட்ட டக்கு நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கப்ப அண்ணே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. என்னடா சோழா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணே, அன்னைக்கு நிலாவோட அப்பா இங்க வந்திருந்தாருல, அவர் என்னை கார்ல தனியா கூட்டிட்டு போனாரு பத்தியா, அன்னைக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாருண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஏய் என்னடா சொல்ற, இதெல்லாம் சொல்லவே இல்லை, நீ என்ன சொன்னார் அப்படி அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாருங்க. அண்ணே, அவர் நிலாவை நான் நல்லாவே பார்த்துக்கவே இல்லையா, நிலா இந்த வீட்டில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாளாம். ரிசப்ஷன்ல நம்மளை பத்தி ஆக ஓகணும் மைக்ல சொன்னது எல்லாமே பொய் தானா, ஒரு டிவி வாங்குறதுக்கு நிலாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, அந்த அளவுக்கு தான் நீங்க நிலாவை பாத்துக்கிறீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டாருண்ணே. அவர் பேசினதுக்கு என்னால திருப்பி எந்த பதிலுமே பேச முடியலண்ணே. யோசிச்சு பார்த்தா அவர் சொல்றதும் கரெக்டு தானே. நாமளே இப்போ அவங்க வீட்டை பார்த்தோம்ல, நிலாவை எவ்வளோ வசதியா அவர் வளர்த்தாரு. அப்படிப்பட்ட அவரு இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் பார்க்குறப்ப அவருக்கு சங்கடமாக தானே இருக்கும். அதோட அது மட்டும் இல்லைண்ணே, சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன், நீயும் நிலாவும் போய் ஒன்றா இருங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாருண்ணே. எனக்கு அது செம்ம கடுப்பாயிருச்சு. அவர் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து அங்கே போய் நாங்கள் 2 பேர் இருக்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுண்ணே. அதான் நிலாவை நான் தனியாக அழைச்சிட்டு போயிடலாம் இருக்கானே அப்படின்னு சோழன் சொல்கிறாருங்க. சோழன் சொல்கிறத கேட்டு சேரனுக்கு முதல்ல பக்குன்னு தாங்க இருக்கு. ஆனால் சோழன் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு நினைக்கிறாரு. நீ சொல்கிறதும் சரிதான்டா சோழா, அந்த பொண்ணு இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுது. அந்த பொண்ணுக்கு ஒரு முறையான பாத்ரூம் கூட இங்கே இல்லை. அந்த பொண்ணுக்கான தேவையான எந்த வசதியும் நம்மளால சரியாக பண்ணித்தர முடியல. ஆனால் திடீர்னு எப்படா அவ்வளோ பெரிய ஃப்ளாட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறது, வீடெல்லாம் பார்க்கணுமேடா அப்படின்னு சொல்லி சோழன்கிட்ட சொல்கிறாருங்க. சோழன், அண்ணே அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், நான் ஃப்ளாட் எல்லாம் பார்த்து அட்வான்ஸ் காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். 20,000 வாடகை, 2,00,000 அட்வான்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. டேய் 20,000 வாடகை எப்படா அவனால் சமாளிக்க முடியும், வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாருங்க. அண்ணே அதெல்லாம் பார்த்தா முடியாதுண்ணே, நான் பார்த்ததுலேயே பெஸ்டான சீப்பான வீடு இதுதானே, வீடு சூப்பரா இருந்தது, நாளைக்கு நிலாவை அழைச்சிட்டு போய் காட்ட போனேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நிலாவும் நானும் தனி கொடுத்தனும் போறது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எல்லாமே நல்ல விஷயம்தான். நிலாவை சந்தோஷமா பார்த்துக்க போறேன்னா அப்புறம் என்னடா வேணும், அதுதான் நமக்கு வேணும். எல்லாம் சரிடா, அவ்வளோ பெரிய தொகையும் அவ்வளோ வாடகையும் என்னால் சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அண்ணே அதெல்லாம் சமாளிச்சிக்க வேண்டியதானே, கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. சரிடா அப்படி என்னன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாருங்க. காலையில எழுந்த பிறகு சோழன் நிலா கிட்ட, நிலா நான் ஒரு சவாரி முடிச்சிட்டு வரேன், நீ கிளம்பி ரெடியா இரு, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நிலாவும் வெளியில எங்கேயும் அழைச்சிட்டு போறாருன்ட்டு ரொம்ப ஜாலியா கிளம்புறாங்க. சோழன் அந்த சவாரி முடிச்சு நிலாவை அழைக்கிறதுக்காக வீட்டுக்கு வராருங்க. நிலாவும் கிளம்பி ரெடியா இருக்காங்க. சோழன் நிலாவை கார்ல அழைச்சிட்டு நிலாவை அந்த வீட்டை காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போறாருங்க. நிலா சோழன் கிட்ட எங்க போறோம்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சோழன் எங்க போறோங்கிற விஷயத்த சொல்லவே இல்லைங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நிலா, அதை எப்படி சொல்ல முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. சோழன் அந்த வாடகை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியுதுங்க. எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உள்ள வா நிலா, நீ வா என் கூட அப்படின்னு நிலா கைய பிடிச்சி அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாருங்க. சோழன் அந்த வீட்டை திறந்து நிலாவுக்கு சுத்தி காட்டுறாரு. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. சோழன் ஹாலை பார்த்த, நிலா அந்த வீடு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல, 2 ரூம் இருக்கு நிலா, இங்க பாரு ஏசிலாம் இருக்கு, இந்த வீட்டுல பாரு பால்கனிலாம் இருக்கு நிலா, ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த வீடு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. சோழன் பேசுறதெல்லாம் பார்த்து நிலாவுக்கு சோழன் மேலே சந்தேகம் வருதுங்க. இந்த வீட்டுக்கு குடி போறதுக்காக எதுவும் யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நிலா கோவத்தோட, எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன நிலா எப்படி கேக்குற, இந்த வீட்டுல நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. சோழன் சொன்னோனையும் நிலாக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நிலா சோழனை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. யாரை கேட்டு இந்த வீடை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரை கேட்கிறோம் நிலா, உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த வீடு பார்த்தேன், சர்ப்ரைஸ் பண்றதை எப்படி சொல்ல முடியும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட சொல்றாங்க. நான் தனியா அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கணும் உன்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட கேக்குறாருங்க. நீ இல்லைன்னு தான் நிலா சொல்லுவேன், அதுக்காக நான் எதுவுமே கண்டுக்காம இருக்க முடியுமா, அந்த வீட்டுல எப்படி நீ உன்னால இருக்க முடியும், இனிமே நீ அந்த வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. சோழன் சொன்னனையும் நிலாவுக்கு சமக்கம் அதிகமாகுதுங்க. சோழனை பயங்கரமா முறைக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.